ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாதத்தின் கடைசி வாரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருக்கு சுத்தமானால் வருகிற சனிக்கிழமை 1ஆம் தேதி நமக்கு வாக்குத்தத்த ஆராதனை காலையிலே நடைபெறும். அது மாத்திரமல்ல, வருகிற மாதத்தில் ஆவதும் சில சபைகள் திறப்பதற்கான வாசல்களை கர்த்தர் திறக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் மத்தியிலே கிரியை நடப்பிக்கும்படியாய் கர்த்தருடைய வார்த்தைகள் வல்லமையாய் கடந்து வர ஆராதனை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ள பாடுகிறதான அடியர்களை கர்த்தர் பலப்படுத்த, தேவனுடைய வார்த்தையை பேசுகிறதான பாஸ்டர் ஜோசுவா சாம்பேலை கர்த்தர் பலப்படுத்த, நம்ம எல்லாரும் ஆங்காங்கே இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய ஒரு அற்புதத்தை செய்கிறவராய் இருக்கிறார். நாட்கள் எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி சற்று நேரம் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு 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 நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அற்புதரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆலோசனை கர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரம், வல்லமையுள்ள தேவரே உமக்கு ஸ்தோத்திரம், நித்திய பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம், சமாதான பிரபுவே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே பெரிய ஒரு அற்புதத்தை கர்த்தாவே நீர் நடப்பிப்பீராக. இந்த பாடலை பாடிக்கிறதான வேளையிலே, ஆண்டவரே ஆராதிக்கிறதான வேளையிலே, கர்த்தருடைய வார்த்தை பேசப்படுகிறதான வேளையிலே யாரெல்லாம் கர்த்தாவே இந்த யூடியூபுக்கு முன்பதாக, டிவிக்கு முன்பதாக, மொபைலுக்கு முன்பதாக அமர்ந்திருக்கிறார்களோ ஒவ்வொருவரை கர்த்தர் தொட்டருளுவீராக. தேவ ஆவியானவருடைய வல்லமை அவர்கள் மேல் அசைவாட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். தேவனுடைய மகத்துவம், தேவனுடைய வல்லமை அவர்கள் மேல் கிரியை நடப்பிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். கர்த்தர் பெரிய ஒரு காரியத்தை செய்வீராக ஆண்டவரே. தேவாவியானவருக்கு எங்களை முழுவதுமாக ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும், ஆசீர்வதியும், நன்மைகளும் கிருபைகளும் தொடர கர்த்தர் உதவி செய்யும், பாதுகாத்துக் கொள்ளும். பாடுகிற ஒவ்வொருவரையும், இசைக்கிறவர்கள் வாசிக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தாவே, இந்த வீடியோ எடுக்கிறவர்களை கர்த்தாவே, மைக் ஆபரேட் பண்ணுகிறவர்களை எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதியும், கேமராமேன்களை கர்த்தர் ஆசீர்வதியும். உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் மகிமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Praise the Lord. Hallelujah. இன்றைக்கு உங்கள் மத்தியிலே பாடல் ஆராதனையை நானும் என் குழுவினருமாக நடத்த போகிறோம். ஆகவே நீங்கள் எல்லா பழைய பாடல்கள், எல்லாருக்கும் தெரிந்த பாடல்கள் எங்களோடு கூட சேர்ந்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவேன் என்று விசுவாசிக்கிறேன். எல்லா பழைய பாடல்களை தான் நான் பாட இருக்கிறோம். ஆகவே எங்களோடு கூட சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். எல்லாரும் கண்களை மூடி தேவனை நாம் ஆராதிக்க போகிறோம். ஆரம்பத்திலே நம்மை இம்மட்டுமாக மறவாமல், இம்மட்டுமாக நம்மை பாதுகாத்து, அவருடைய வாக்குத்தத்தங்களை நமக்கு தந்து நம்மை வழிநடத்தி வந்ததான தேவனை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, என்னை மறவாத இயேசுநாதா, உந்தன் தயவால் இம்மட்டும் நடந்து வந்தீரே, என்னும் என்னை நடத்தும் ஆண்டவரே என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நோக்கி நாம் கூப்பிட்டு கர்த்தரை துதித்து நாம் பாட போகிறோம். ஹல்லேலூயா. வல்லஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்ததற்காய் இந்த நாளே ஸ்தோத்திரம். வல்லஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்ததற்காய் பாதுகாப்பே என்ற
ஒரு முறை சேர்ந்து என்னை முற்றும் ஒப்புவித்தேனே, என்னை ஏற்று நடத்தும். இந்த வேளையிலே கர்த்தருடைய சமூகத்திலே நாமே ஒப்பு கொடுப்போமா? என்னை முற்றும் ஒப்புவித்திருக்கிற ஆண்டவரே, என்னை ஒரு முறை நீரே என்னை ஏற்று நடத்தும். இந்த உலகத்திலே என்னை தாங்குவார் ஒருவரும் இல்லை, என்னை ஏற்று நடத்துவார் ஒருவரும் இல்லை. உலகத்திலே ஆபத்துகள் நிறைந்து காணப்படுகிறது, என்னை ஏற்று நடத்துகிறதான தேவன். மறுபடியும் நடி நாம் பாட்டுமா? என்னை ஒப்புவித்தேனே, ஏற்று என்றோ நடத்துவீரே, ஸ்தோத்திரம். மறுபடியும் என்னை முற்றும் ஒப்புவித்தேனே, ஏற்று என்றோ நடத்துவீரே, ஸ்தோத்திரம். இன்னொரு முறை, என்னை முற்றும் ஒப்புவித்தேனே, ஏற்று என்றோ நடத்துவீரே, ஸ்தோத்திரம். நீர் அறியா யாதும் நேரிடா, என் வரை முடியும் எண்ணினீரே. நீர் அறியா யாதும் நேரிடா, என் வரை முடியும் எண்ணினீரே. என்னை மறவா உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். கரங்களை தட்டி, எல்லாரும் கரங்களை தட்டி, ஓ ஹalleluya,
என்னை நீர் நடத்தும் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் அறியாத ஒன்றும் எனக்கு நேரிடாது. என்னை முற்றுமாக நான் உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுத்திருக்கிறேன் ஆண்டவரே. நீர் என்னை ஏற்று நடத்துகிறவர், நீர் என்னை ஏற்று நடத்துகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் துதித்து மகிமைப்படுத்தி தேவனுடைய நாமத்தை நாம் ஆராதித்து நாம் பாட போகிறோம். ஹல்லேலூயா. ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன். கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுத்தவங்களுக்கு ஒரு தனி ஆனந்தம், ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன். என் ஆத்துமநேசரை புகழ்ந்திடுவேன் என்றதான பாடலை, பழைய பாடல் எத்தனை பேருக்கு தெரியும் என்று தெரியவில்லை. எங்களோடு கூட சேர்ந்து இந்த பாடலை நீங்கள் பாடும்படி கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், இந்த ஆத்துமநேசரை புகழ்ந்திடுவேன். ஆனந்த பாடல் பாடிடுவேன், இந்த ஆத்துமநேசரை புகழ்ந்திடுவேன். அலைச்சல்கள் யாவையும் அகலச் செய்தேன், அலைச்சல்கள் யாவையும் அகலச் செய்தேன். நல்மைச்சலிலிருந்தனை மகிழச் செய்தேன், நல்மைச்சலிலிருந்த மகிழச் செய்தேன். பாடல்கள் பாடிடுவேன், எந்த ஆத்துமநேசரை புகழ்ந்திடுவேன், எந்த ஆத்துமநேசரை புகழ்ந்திடுவேன். என் மேலோக நாடு தன் சொந்தமதே, இந்த பூலோக நாட்டமும் குறைகிறதே. மேலோக நாடு தன் சொந்தமதே, இந்த பூலோக நாட்டமும் குறைகிறதே. மாயையில் மனம் இனி வைத்திடாமல், மாயையில் மனம் இனி வைத்திடாமல், நேசத்தாய மறை எண்ணி வாழ்ந்திடுவேன், நேசத்தாய மறை எண்ணி வாழ்ந்திடுவேன். ஓ ஆனந்த பாடல்கள் மறுபடியும், ஓ ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன். நம்பிக்கையற்றோரை அலைந்தவளே, இயேசுநாதன் பக்கமாய் வந்தனரே. நம்பிக்கையற்றோரை அலைந்தவளே, இயேசுநாதன் பக்கமாய் வந்தனரே. பாவங்கள் பாருங்கள் பறக்கச் செய்தேன், பாவங்கள் பறக்கச் செய்தேன். இந்த பாரியில் என்னை வெற்றி சீரக்கச் செய்தேன், இந்த பாரியில் என்னை வெற்றி சீரக்கச் செய்தேன். ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், எந்த ஆத்துமநேசரை புகழ்ந்திடுவேன், ஆனந்த பாடலை புகழ்ந்திடுவேன். அற்புதமாம் அவர் நேசம் அது, எந்த பொன்மரன் தேவன் பாக்கியம் அது. அற்புதமாம் அவர் நேசம் அது, எந்த பொன்மரன் தேவன் பாக்கியம் அது. பற்பல கிருபைகள் பகருகிறேன், பற்பல கிருபைகள் பகருகிறேன். ஏழை கற்போடன் அவர் பணி செய்திடவே, ஏழை கற்போடன் அவர் பணி செய்திடவே. ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், எந்த ஆத்துமநேசரை புகழ்ந்திடுவேன். ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், எந்த ஆத்துமநேசரை புகழ்ந்திடுவேன். ஜபம் அதை கேட்டிடும் ஜீவனுள்ள தேவன் என் பேதானதலா நந்தமே. ஜபம் அதை கேட்டிடும் ஜீவனுள்ள தேவன் என் பேதானதலா நந்தமே. ஏறெடுப்போம் அவர் சமூகம் அதில், ஏறெடுப்போம் அவர் சமூகம் அதில். என்றும் மாறாமல் பதில் தரும் மன்னனிடம், என்றும் மாறாமல் பதில் தரும் மன்னனிடம். ஆமென். ஆனந்த பாடல்கள், ஓ ஹல்லேலூயா, புகழ்ந்திடுவேன். ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், எந்த ஆத்துமநேசரை புகழ்ந்திடுவேன். ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், எந்த ஆத்துமநேசரை புகழ்ந்திடுவேன். கரங்களை தட்டி ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், எந்த ஆத்துமநேசரை புகழ்ந்திடுவேன். ஹல்லேலூயா. தொடர்ந்து தேவனை ஆராதித்துக் கொண்டிருப்போம். பிரைஸ் தி லார்ட்.
வல்லமை நமது மத்தியிலே விளங்குகிறது. கர்த்தருடைய ஆவியானவர் நமது மத்தியிலே இடைவெடுகிறார். Praise the Lord. Hallelujah. தேவனுடைய மகத்துவம் நமது மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறது. இந்த உலகத்திலே நம்மை பாதுகாக்க ஒருவரும் இல்லை. தேவன் ஒருவரை தவிர வேறு ஒரு தேவனும் இல்லை. அவர் அற்புதமான தேவன், அவர் ஆலோசனை கர்த்தர், அவர் வல்லமையுள்ள தேவன், அவர் நித்திய பிதா, அவர் சமாதான பிரபு, அவர் நம்மை நேசிக்கிறவர், அவர் அன்புள்ளவர், அவர் அன்புள்ளவர், அவர் நம்முடைய அன்புள்ள தேவன். ஆமென். ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே உம்மை நினைத்திடவே அந்த வாலிப நாட்களிலே உம்மை நினைத்திடவே அந்த வாலிப நாட்களிலே இந்த மாய உலகத்தை வெறுத்திட பரிசுத்த ஜீவியமே இந்த மாய உலகத்தை வெறுத்திட பரிசுத்த ஜீவியமே ஆனந்தம்
நமக்கு ஜீவனாய் இருக்கிறார். உலகம் எங்கு பார்த்தாலும் இன்றைக்குள்ள செய்திகள், இத்தனை பேர் மரித்து போனார்கள், இத்தனை பேர் மரித்து போனார்கள் என்ற மரணத்தின் செய்தி அங்கே சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் உலகத்திலே மரித்தாலும் கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று பவுலோடு கூட சேர்ந்து சொல்லத்தக்கதான ஒரு விசுவாசம் நமக்கு வேண்டும். இயேசுவே என்னுடைய ஆருயிராய் இருக்கிறார், இயேசுவே எனக்கு எல்லாமாய் இருக்கிறார். இந்த உலகத்தினுடைய பாவங்கள், உலகத்தினுடைய சாபங்கள், உலகத்தினுடைய கட்டுகள், உலகத்தினுடைய பிரச்சனைகள், உலகத்தின் வியாதிகள் எதுவெல்லாம் சம்பவித்தாலும் இயேசுவே எனக்கு ஜீவனாய் இருக்கிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மறுபடியுமாக எல்லாரும் அவரை ஸ்தோத்தரித்து அவரை மகிமைப்படுத்தி நல்லவர் ஆராதனை தந்ததான தேவனை மகிமைப்படுத்த நாம் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அவர் நம்முடைய அன்புள்ளதான தேவன், நடத்துகிறதான தேவன். நாளிலே சபையிலே நாம் அநேக காரியங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் அநேகருக்கு விடுதலை கொடுத்துக் கொண்டிருக்கிறார். இந்த நாளிலே பிறந்த நாளை, திருமண நாளை காண்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க, சரீரத்தில் பலவீனமாயிருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க, தேசத்திலே கர்த்தர் ஒரு பெரிய விடுதலை கொடுக்க எல்லாரும் ஏகோபித்து நாம் ஜெபிக்க போகிறோம். முதலாவது பிறந்த நாள், திருமண நாள் காண்கிற பிள்ளைகளுக்காக சமூகத்திலே நாம் ஜெபிக்கலாம். மகா கிருபையும் இரக்கமும் இருந்த நல்ல கர்த்தாவே, இந்த நாளிலே ஆண்டவரே பிறந்த நாளை காண்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். வருடத்தில் ஒரு நாளையும் கூட கர்த்தர் அதிகரித்து கொடுத்தபடினால் ஸ்தோத்திரம். உங்கள் சபை மக்களை கர்த்தர் ஆசீர்வதியும். ஆங்காங்கே இருக்கிற இடங்களிலே அவர்கள் பிறந்த நாட்கள் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. அநேக நன்மைகள் உண்டாகட்டும். கிருபையிலே பெருக கர்த்தர் உதவி செய்ய கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த பிறந்த நாளுக்கு தேவையான பலனையும் சத்துவத்தையும் தந்து கர்த்தர் நடத்துவீராக. அதே போல திருமண நாளை காண்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். குடும்ப ஜீவியத்தை கர்த்தர் ஆசீர்வாதமாக்கி தாரும். குடும்பத்தில் அநேக நன்மைகளையும் கிருபைகளையும் பெற்று பிள்ளைகள் வாழ கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். சரீரத்தில் பலவீனமாய் சோர்வாய் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் பலவீனங்களை மாற்றும், சோர்வுகளை மாற்றும், வியாதிகளை மாற்றும். கர்த்தர் அற்புதத்தை நடப்பிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, நல்லவராயிருப்பதற்காக ஸ்தோத்திரம். அற்புதங்களின் தேவராயிருப்பதற்காக ஸ்தோத்திரம். அரவணைக்க தேவராயிருப்பதற்காக நம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தாவே, அதே போல ஆண்டவரே, பிள்ளைகள் செலுத்துகிறதான காணிக்கையில் தசமங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் அவர்கள் கையிருக்கிறீர்களே ஆசீர்வதியும். குறைவுகள் இல்லாமல் நிறைவாக்கப்பட கர்த்தர் உதவி செய்யும். அநேக நன்மைகள் உண்டாகட்டும், அநேக ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும். கிருபையில் நம்முடைய பிள்ளைகள் பெருகவார்களாக. வார்த்தையை உடைய கர்த்தர் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். பேசியவருடைய மகனுக்காக அவர்களை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும், ஆசீர்வதியும். சகலத்தை நன்மையாய் நடத்தும். இயேசுவின் மகிமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இந்த காலவேளையிலே, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளிலே நம்முடைய தேசத்தின் தலைவர்களுக்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகவே இந்த காலவேளையிலே எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே, எங்களுடைய தேசத்தின் மீது உம்முடைய கண்களை வைத்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரப்பா. நீர் எங்களை ஒவ்வொரு நாளும் நினைவு கூறுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரப்பா. இந்த 7 மாதத்தையும் கர்த்தர் எங்களை கண்ணீர் மணி போல எங்களை பாதுகாத்து வந்திருக்கிறீரே, அதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றி, 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 நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. இப்படியாப்பட்ட சூழ்நிலையில கூட கர்த்தர் எங்களை ஒவ்வொருவரையும் நேர்த்தியாய் நீ நடத்தி வருகிற நம்முடைய மேலான தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரப்பா. எங்களுக்கு கொடுத்திருக்கிற நல்ல கிருபை நிமித்தம் எங்களுடைய தேச தலைவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. எங்களுடைய ஆண்டவரே ஜனாதிபதிக்காக நாங்கள் செபிக்கிறோம். அவருக்கு நல்ல சரீர சுகம் பல ஜீவனை கொடுப்பீராக. எங்க பிரதமர் மந்திரிக்காக நாங்கள் செபிக்கிறோம். அவருக்கு நல்ல சரீர சுகம் பல ஜீவனை கொடுப்பீராக. ஆண்டவரே, எங்களுடைய முதல்வருக்காக செபிக்கிறோம். இந்திய தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு முதல்வருக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, இந்த ஆண்டவரே கொள்ளை நோயிலிருந்து ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. எங்களுடைய எம்பி எம்எல்ஏக்களாக செபிக்கிறோம். அவர்கள் கூட அநேகர் ஆண்டவரே இந்த கொள்ளை நோயினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கர்த்தாவே, நீங்க அவர்களெல்லாம் நீங்க பாதுகாத்துக் கொள்ளணுமா நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. உம்மை நன்றி. அநேக மருத்துவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, காவல்துறையினருக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே, அநேகர் இந்த கொள்ளை நோயினாலே ஆண்டவரே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளணுமா செபிக்கிறோம். அவருடைய குடும்பங்களை பாதுகாத்துக் கொள்ளணுமா நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, நன்றி
பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. அநேக ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே அப்பா, காவல்துறையிலும் முனிசிபல் ஆபீஸ்ல கூட அநேகர் வேலை செய்கிறாங்க, அரசாங்கத்தில் வேலை செய்கிற அநேகர் உண்டு ஆண்டவரே. அநேகருக்கு இந்த தொற்று நோய் ஆண்டவரே காணப்பட்டிருக்கிறது கர்த்தாவே. கர்த்ததாமே மனமிறங்கி 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 ஒரு பரிபூர்ண சுகத்தை கர்த்தர் கொடுக்க வேணுமா ஜெபிக்கிறோம். இந்த கொள்ளை நோயினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற அநேக மக்கள் இருக்கிறாங்க ஆண்டவரே. அந்த பிள்ளைகளை எல்லாம் தேவன் நீங்க பாதுகாத்துக் கொள்ளணுமா ஜெபிக்கிறோம். அவருடைய குடும்பங்களை பாதுகாத்துக் கொள்ள வேணுமா ஜெபிக்கிறோம். அநேகர் இதன் மூலமாக மரித்து போயிருக்கிறார்கள் ஆண்டவரே. அந்த பிள்ளைகள் எல்லாம் கர்த்தர் நீங்க பாதுகாத்துக் கொள்ள வேணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த குடும்பங்களை கர்த்தர் மென்மேலும் ஆசீர்வதிங்கப்பா. அவருடைய தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீர் சந்திக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய தேசத்தில் காணப்படுகிற அந்த கொள்ளை நோயை கர்த்தர் ஆண்டவரே வெகு சீக்கிரத்தில் நீக்கி போட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் விழுந்து நாங்கள் ஜெபிக்கிறோம், சபையாக ஜெபிக்கிறோம். இந்த குன்னூர் பெதஸ்தா திருச்சபையாக சேர்ந்து ஒன்று கூடி ஆண்டவரே உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை கனப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் மகிமையாய் 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 நீர் கிரியை செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கொள்ளை நோய் எங்களுடைய தேசத்திலிருந்து மாறும்படியாக கர்த்தர் நீர் உதவி செய்வீராக. அதன் மூலியமாக பாதிக்கப்பட்டிருக்கிற எல்லா மக்களும் விடுதலையாக்கத்தக்கதாக கர்த்தர் நீர் உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோப்பா. இந்த காலவெளியிலே என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் பாதுகாப்பை நீர் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். அவருடைய குடும்பங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தை நோக்கி காத்திருக்கிறோம்ப்பா. கர்த்தர் மனமிறங்குவீராக 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 ஒரு விஷயம் மனமிறங்குவீராக. எங்கள் குற்றங்கள் குறைகள் தப்பிதங்கள் எதுவாக இருந்தாலும் ஆண்டவரே நீர் மன்னித்து ஆண்டவரே எங்களுடைய தேசத்தில் இருந்த கொள்ளை நோயை நீக்கி ஆண்டவரே எல்லாரும் ஆண்டவரை துதிக்கிறவர்களாய், ஆண்டவரை ஆராதிக்கிறவர்களாய், ஆண்டவரை மகிமைப்படுத்துவர்களாய், எல்லா திருச்சபையும் ஒன்று கூடி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக கர்த்தர் நீர் உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. எங்கள் தேசத்தின் தலைவர் அநேகர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. கர்த்தர் விடுதலை கொடுப்பீராக, விடுதலை கொடுப்பீராக, பரிபூர்ண சுகத்தையும் பலனையும் ஜீவனையும் கொடுப்பீராக ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம், தேவ சுத்தத்திற்கு ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. நீங்களே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. எல்லா துதிகான மகிமையும் உமக்கு அளிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். Praise Lord. Hallelujah, 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 hallelujah. அதிசயமானவரே நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya, hallelujah. பரிசுத்த ஆவியானவரே மை துதிக்கிறோம் இந்த வேளையிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்கள் தேசத்திற்காக ஆண்டவரே, உலக நாடுகளுக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம், எல்லா தேசங்களுக்காக தேசத்தின் சமாதானத்திற்காக ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் மன்றாட வந்திருக்கிறோம் ஆவியானவரே. உலக நாடுகளுக்கு அத்தனை தேசங்களையும் ஆண்டவரே நீர் பாதுகாக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தை ஆண்டவரே அலக்களிக்கிறதான இந்த பொல்லாத ஆண்டவரே இந்த கொரோனா என்கிறதான இந்த கொடிய வியாதியிலிருந்து எங்கள் தேசத்தை பாதுகாக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் உலக நாடுகளை ஆண்டவரே, இஸ்ரேலுக்காக ஆண்டவரே, எகிப்துக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரையா, ஆண்டவரே அமெரிக்கா தேசத்திற்காக ஆண்டவரே ஸ்தோத்திரை, இங்கிலாந்து தேசத்திற்காக, ஐரோப்பா தேசத்திற்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். எங்கள் உலக வரைபடத்திற்கு தான் அத்தனை நாடுகளை ஆண்டவரே உம்முடைய கல்வாரி கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அபிஷேக நாதன் தாமே ஆண்டவரே நீர் அற்புதங்களை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தின் மேலே உம்முடைய பரிசுத்த வல்லமையை ஆண்டவரே, பரலோக வல்லமையை ஆண்டவரே, பாதுகாக்கிறதான கரத்தை ஆண்டவரே எல்ஷடா ஈராயிருக்கிற தேவன் வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எங்கள் தேசத்தை ஆண்டவரே உம்முடைய வல்ல கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசத்தை பாதுகாக்கிறதான தேவன், எங்கள் தேசத்தை ஆண்டவரே ஆளுகை செய்கிறதான தேவன் ஆண்டவரே, நீர் தாமே பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா தேசத்திற்காக, இஸ்ரவேலின் சமாதானத்திற்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று ஆண்டவரே பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டதை ஆண்டவரே நாங்கள் நினைத்து எல்லா தேசங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக ஆண்டவரே நாங்கள் வாழ்கிற எங்களுடைய இந்தியாவுக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே. எங்கள் இந்தியாவை பாதுகாக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்தியாவில் இருக்கிற அனைத்து மாநிலங்களை பாதுகாக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய தூதர்களை அனுப்புங்கப்பா ஆண்டவரே, உம்முடைய தூத சேனைகளை அனுப்புங்க ஆண்டவரே. பாதுகாக்கிறதான தேவனே மக்கு ஸ்தோத்திரம். எங்களை காக்கிறவர், எங்களை தப்புவிக்கிறவர், எங்களை ஏந்துகிறவர், எங்களை சுமக்கிறவர் ஆண்டவரே. எங்கள் தேசத்தின் மேலே உம்முடைய பரிசுத்த ஆவியின் வல்லமை ஊற்றும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கொடிய ஆபத்திலிருந்து எங்கள் தேசத்தை ஆண்டவரே நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அற்புதங்களை செய்வீராக, அதிசயங்களை செய்வீராக. ரட்சண்ய கண்மலையாய், கேடகமாய், துருகமாய் ஆண்டவரே அரணாய் இருந்து எங்கள் தேசத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாக உலக வரைபடத்தில் இருக்கிறதான
தகப்பனே, அனைத்து நாடுகளை, தேசங்களை ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா, எல்லா பிரதேசங்களை ஆண்டவரே கல்வாரி களத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே நீர் ஆளுகை செய்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அற்புதங்களை செய்யும், அதிசயங்களை செய்யும், எல்லா தேவனுடைய வல்லமை வெளிப்படக்கத்தோடு செய்யும், பாதுகாத்துக் கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். இந்த நேரத்திலே ஒரு சில ஜெப குறிப்புகளுக்காக நம்ம சபை விசுவாசிகள் அனைவரும் சேர்ந்து இந்த நேரத்திலே ஜெபிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். எல்லோரும் சேர்ந்து ஜெபிப்போமாக. நம்ம சபைக்காகவும் எத்தனையோ ஆலயங்கள் திறக்கப்படாமல் இந்த நாளிலே மூடப்பட்டு இருக்கிறது. அதிகாரிகள் மத்தியிலே தயவை கண்களிலே தயவை கட்டளையிட்டு அந்த ஆலயங்கள்லாம் திறக்கப்பட நீர் உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ராஜா. இந்த நேரத்தில் நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம ஆலயங்களுக்காகவும் சபைகளுக்காகவும் சபை விசுவாசிகளுக்காகவும் ஹாஸ்டல் பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடி இந்த ஜெப குறிப்புக்காக ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே ராஜா, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா, துதிக்கிறோம் ஐயா. அப்பா, இந்த தமிழ்நாட்டிலே எத்தனையோ மக்கள் ராஜா உம்முடைய பிரசன்னத்தை கேட்க முடியாமல் தவித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதி. அதிகாரியின் கண்களை தயவை கட்டளையிட்டு இந்த ஆலயங்கள் முழுவதும் திறக்கப்பட உமது நாமத்தை மகிமைப்படுத்த நீர் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் ராஜா. எத்தனையோ மக்கள் ராஜா அவதிப்பட்டு கொண்டு இருக்கும் இந்த கொரோனா வியாதிக்கு நீர் ஆலயங்கள் தோறும் ஜெபிக்க நீர் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். சபை விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறோம் ராஜா. 4 மாத காலங்கள் இப்படியாக இந்த சபை அடைக்கப்பட்டு இருக்கிறது. அதை திறக்க நீர் உதவி செய்யுங்க. அவர்கள் மனதில் பேசுங்க. ஆங்காங்கே வீட்டிலிருந்து ஜெபித்து கொண்டு இருக்கும் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன் ராஜா. எங்களுடைய சபை விசுவாசிகள் மக்கள் அனைவரும் உமது கரத்திலே தருகிறோம். அவருடைய குடும்பங்களை பாதுகாத்துக் கொள்ளும், பிள்ளைகளை ஆசீர்வதியும், பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ராஜா. அவருடைய தேவைகளை சந்திங்கப்பா. இப்படியாக நீர் அவர்கள் எல்லாம் ஒரு மனப்பட்டு சந்திக்க செய்திருக்கார கிருபைக்காக கொடான கொடு நன்றி ராஜா, நன்றி அப்பா. போதகர் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு போதகர்கள் அவர் குடும்பங்களை நீர் ஆசீர்வதியும், பன்மடங்கு உயரப்பெரு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. எத்தனையோ கிளை சபைகளுக்காக ஜெபிக்கிறோம், சபையில் உள்ள மக்களுக்காக ஜெபிக்கிறோம். சபைகள் திறக்கப்பட ராஜா நீர் உதவி செய்யுங்க, அவர்களோட பேசுங்க. வெகு விரைவில் ராஜா நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் அந்த சபைகள் அனைவரும் திறக்கப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. எங்களுடைய பிள்ளைகளை உம்முடைய கரத்திலே தாழ்த்துகிறோம். ஹாஸ்டல் பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம் ராஜா. அந்த பிள்ளைகளை நீர் உம்முடைய உள்ளங்கையில் வைத்து தாங்கி ஏந்தி தப்புவித்து அரவணைத்து பாதுகாத்து கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். அவர்களுடைய தேவைகளை சந்தித்ததற்காக நன்றி, சந்திக்க போவதற்காக நன்றி ராஜா. மீண்டும் ஒரு முறையாக சபை விசுவாசிகளுக்காக உமது பாதத்தில் வருகிறோம். ஒவ்வொருவரையும் உமது கரத்தில் தருகிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் இந்த நேரத்திலே உமது பாதம் பணிந்து ஜெபிக்கிறோம் என் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிரைஸ் லார்ட். தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 143 மாறி மாறி வாசிப்போம். கடைசி 2 வசனங்களை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தாவே, என் ஜெபத்தை கேளும், என் விண்ணப்பங்களுக்கு செவிகொடும். உமது உண்மையின் படியும் உமது நீதியின் படியும் எனக்கு உத்தரவு அருளி செய்யும். சத்துரு என் ஆத்மாவை தொடர்ந்து என் பிராணனை தரையோடு நசுக்கி வெகு காலத்துக்கு முன் மரித்தவர்கள் போல் என்னை இருளில் இருக்க பண்ணுகிறான். பூர்வ நாட்களை நினைக்கிறேன், உமது செய்கைகளை எல்லாம் தியானிக்கிறேன், உமது கரத்தின் கிரிகைகளை யோசிக்கிறேன். கர்த்தாவே, சீக்கிரமாய் எனக்கு செவிகொடும். என் ஆவி தொய்ந்து போகிறது. நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாகாதபடிக்கு உமது முகத்தை எனக்கு மறையாதேயும். கர்த்தாவே, என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும். உம்மை புகலிடமாக கொள்ளுகிறேன். எல்லாரும் சேர்ந்து 2 வசனங்களை வாசிக்கலாம். கர்த்தாவே, உம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை உயிர்ப்பியும். உம்முடைய நீதியின்படி என் ஆத்மாவை இடுக்கத்திற்கு நீங்களாக்கிவிடும். உம்முடைய கிருபையின்படி என் சத்துருக்களை அழித்து என் ஆத்மாவை ஒடுக்குகிற யாவரையும் சங்காரம் பண்ணும். நான் உமது அடியேன்.
ஆமென். Hallelujah. ஹalleluya. It's good to share the word of God with you all this morning. இந்த காலை வேளையிலே உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். It's a great privilege to stand with Pastor Samuel behind this pulpit. I'm very happy that he's translating for me. Thank you, Dad. பாஸ்டர் சாமுவேல் அவர்கள் என்னுடைய தகப்பனார் பாஸ்டர் சாமுவேல் அவர் கூட இந்த பலிபீடத்துக்கு பின்னாலே நிற்பதிலே நான் மிகுந்த சந்தோஷமாக உள்ளவனாக இருக்கிறேன். அவர் எனக்கு இப்பொழுது மொழிபெயர்க்கிறார். அவருக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். Before going to the sermon, I just want to wish all the parents a happy and a blessed Parents' Day. இன்றைக்கு பெற்றோர்கள் தினமாய் இருக்கிறபடியினால் எல்லா பெற்றோர்களையும் கர்த்தருடைய நாமத்தினாலே நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். We are so grateful for your life. உங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள். We thank you for your commitment, we thank you for your sacrifice, and we thank you for your love. உங்களுடைய சமர்ப்பணத்திற்காக உங்களுடைய எல்லா எங்கள் மேல் காட்டுகிறதான அக்கறைக்காக எல்லா காரியங்களுக்காக உங்களுடைய அர்ப்பணிப்பு தியாகம் அன்பு இவைகளுக்காக நாங்கள் உங்களுக்கு மிகுந்த நன்றியை தெரிவிப்படுத்திக் கொள்கிறோம். Children, if you're watching this video right now, would you look at your parents' eyes and say blessed Parents' Day? நீங்கள் அந்த தொலைக்காட்சியிலே யூடியூபிலே இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் உங்களுடைய பெற்றோர்களை பார்த்து சொல்லுங்கள், கர்த்தர் ஆசீர்வாதமான ஒரு பெற்றோர் தினமாய் இருக்கிறது, கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த நல்ல பெற்றோருக்காக நன்றி என்று சொல்லுங்கள். Amen. Amen. Hallelujah. Hallelujah. Amen. Let's close our eyes and look to the Lord in prayer. நாம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். Gracious Heavenly Father, we thank you for this beautiful day. கர்த்தாவே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Holy Spirit, we pray that, Lord, that your word won't go in vain. Let it minister in the hearts of the people. கர்த்தாவே, உம்முடைய வார்த்தைகள் வல்லமையோடு கடந்து சென்று ஒவ்வொருவருடைய உள்ளத்தையும் தொற்றல வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். Help us to know more about you so that we could worship with more reverence, O Lord. ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்க இன்னும் கனத்தையும் ஆண்டவரே நாங்கள் உம்மை இன்னும் கனத்தோடு கூட ஆராதிக்கத்தக்கதான கிருபைகளை எங்களுக்கு தருவீராக. Let this word speak to us. இந்த வார்த்தைகள் எங்களோடு கூட பேசட்டும். In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Amen. Today, I want to talk to you about the third person of the Trinity. திருத்துவத்தினுடைய மூன்றாம் நபராக குறித்து நான் உங்கள் மத்தியிலே பேச விரும்புகிறேன். It is the Holy Spirit. அதுதான் பரிசுத்த ஆவியானவர். Now when I say person, I'm not saying person like how we look. அதாவது நாம் மனித ஆழ்த்தத்துவம் என்று சொல்லும்போது அது நம்மை போல இருக்கக்கூடியதான ஒன்று. When I say Holy Spirit as a person, I'm saying he is a personal being. அதாவது நான் பரிசுத்த ஆவியானவர் ஒரு ஆழ்த்தத்துவம் உடையவராய் அல்ல தனித்தன்மை வாய்ந்தவராய் இருக்கிறார். Let's say for an example, ஒரு உதாரணத்தை சொல்ல விரும்புகிறேன். what I am is different from who I am. நான் யார் என்பதும் நான் அல்லது நான் யார் என்பது வேறு, நான் எப்படிப்பட்டவன் என்பது வேறு. What I am is I'm a human being. I have flesh, I have bones, I have eyes, I have legs, and all this makes what I am. நான் யார் என்பது என்னை பார்த்தால் என்னுடைய சரீரம், என்னுடைய கண்ணு, காது, மூக்கு, வாய், காலு எல்லாம் சரீரத்தை உடையதாகிய ஒரு மனிதன். Who I am is I am Joshua Samuel, and I am kind, I'm loving, I'm helpful. That's what people say. So நான் யாராக இருக்கிறேன் என்று சொன்னால் நான் ஜோசுவா சாமுவேல், எனக்குள்ளே அந்த உணர்வுகள், அன்பு காட்டுகிற உணர்வு, கருணையின் உணர்வு, பாசம் காட்டுகிற உணர்வு, இப்படிப்பட்டதான உணர்வுள்ளவதுதான் நான் யாராக இருக்கிறேன் என்று சொல்லுவது. So today we're going to explore about who is the Holy Spirit. யார் அந்த பரிசுத்த ஆவியானவர்? He is not a force. அவர் ஏதோ ஒரு கட்டாயப்படுத்துகிற ஒருவர் அல்ல. He is not an influence or he is not an energy. ஏதோ செல்வாக்கை பயன்படுத்துகிறவர் அல்ல, அல்லது அவருடைய உணர்ச்சிகளை பயன்படுத்தி பேசுகிற ஒருவரும் அல்ல. Listen to the statement what Benny Hinn said. இந்த பெனிகன் சொன்னதான இந்த வார்த்தையை நீங்கள் கவனிக்கணும். If you think Holy Spirit is an it, you will use it. But if you know that the Holy Spirit is a person, you will say use me. அதாவது பெனிகன் விதமாக சொன்னார்,
பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லுகிறவர் அவர் ஒரு பொருளாக இருந்தால் அவர் நீங்கள் அவரை உபயோகப்படுத்திக் கொள்ளலாம். அவர் ஒரு ஆழ்த்தத்துவம் உள்ளவராக இருப்பதினால் அவர் உங்களை உபயோகப்படுத்த வேண்டும். Amen. ஆமென். Hallelujah. ஹல்லேலூயா. When we discover Holy Spirit as a person, our lives will transform. அதாவது பரிசுத்த ஆவியானவர் ஒரு ஆழ்த்தத்துவம் உள்ளவர், தனித்தன்மை வாய்ந்தவர், அவர் நம்மை உபயோகப்படுத்தக்கூடியவர். He is someone who could walk with us. ஒரு நம்மோடு நடக்கக்கூடியவராய் இருக்கிறார். He is someone who knows us. நம்மை அறிந்து கொள்ளக்கூடியவராய் இருக்கிறார். He is someone who guides us. நம்மை வழிநடத்தக்கூடியவராய் இருக்கிறார். He is someone who instructs us. நமக்கு புத்தி சொல்லி ஆலோசனை சொல்லி நம்மை நடத்துகிற ஒருவராய் இருக்கிறார். So when we look at the scripture, he is not referred to as it, he is referred to as he and who in the Bible. இங்கே பரிசுத்த வேதாகமத்திலே அவரை பற்றி நாம் வாசிக்கும் பொழுது அது என்றதான வார்த்தை அவரை குறித்து உபயோகப்படுத்தப்படவில்லை, அவர் என்றும் அவர் இவர் என்றும் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. Let's look at John chapter 15 verses 26. யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 26வது வசனம் இவ்விதமாக சொல்கிறது. But I will send you the advocate, the Spirit of truth. He will come to you from the Father and will testify all about me. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து புறப்படுகிறவருமாகிய சத்திய ஆவியான தேற்றரவாளன் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். Amen. Amen. Let's look at also John chapter 16 verse 13 and 14. இந்த யோவான் எழுதின சுவிசேஷம் அதே இதிலே 16ஆம் அதிகாரத்திலே 13 14 ஆகிய வசனங்களை நாம் வாசிக்கும் போது விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. When we read that verses, it says he, the Spirit of truth, he will guide you, he hears. It is not it. அங்கே அது என்று சொல்லப்படவில்லை, அங்கே சத்திய ஆவியாகிய அவர் வரும்பொழுது சகல சத்தியத்துக்குள்ளும் அவர் உங்களை நடத்துவார் என்றுதான் அவர் என்றதான வார்த்தைகள் அங்கே உபயோகப்படுத்திருக்கிறது, அது என்ற வார்த்தை உபயோகப்படுத்தப்படவில்லை. So the question that I want to ask you today is, how are we seeing the Holy Spirit? Are we using him or are we saying, Holy Spirit, use me? அதாவது நாம் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவரை எவ்விதமாக பார்க்கிறோம்? அது என்பது போல ஒரு பொருளாக பார்த்து நாம் அவரை உபயோகப்படுத்திக் கொள்ளுகிற விதமாக பார்க்கிறோமா, அல்லது அவர் என்னை உபயோகப்படுத்த வேண்டும் என்றதான விதத்திலே நாம் பரிசுத்த ஆவியானவரை பார்க்கிறோமா? Dear believers, it's not that you say, I have a lot of pain, Holy Spirit, come take away this pain, which means you're using the Holy Spirit. How you should be is, I'm going through this pain, Holy Spirit, come dwell in me, help me to go through this problem in my life. நாம் எப்படி உபயோகப்படுத்துவது, எப்படி அவரை நாம் உபயோகப்படுத்த சொல்லுவது என்பதற்கான இந்த உதாரணம் தான் இதாக இருக்கிறது. நமக்குள்ளே ஒரு பெரிய வேதனை வரும் பொழுது நம்ம என்ன செய்கிறோம்? நாம் அவரை உபயோகப்படுத்தும் வண்ணமாக அவரை கூப்பிட்டு, பரிசுத்த ஆவியானவரே வந்து இந்த வலியை, இந்த வேதனையை என்னை விட்டு எடுத்து போடும், என்னிடத்து வந்து இதை எடுத்துட்டு போயிடும் அப்படின்னு சொல்றோம். அப்படிப்பட்டவர்களாக அல்ல, ஆண்டவரே நீர் வந்து என்னை ஆட்கொள்ளுவீராக, நீர் என் மேல் இறங்குவீராக, இந்த பிரச்சனைகள் மத்தியிலே என்னை நீர் வழி நடத்துவீராக, எனக்கு உதவியோடு என்னோடு கூட இருப்பீராக என்று சொல்லுகிறவர்களாய் நாம் காணப்பட Hallelujah. If you வேண்டும். could raise your hand right now. இந்த நேரத்திலே கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு If மகிமைப்படுத்தலாம். you're going through any problems in your life, உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனைகளை நீங்கள் கடந்து போய் say, கொண்டிருந்தால், Holy Spirit, come lead me. பரிசுத்த ஆவியானவரே என்னோடு ஆண்டவரே என்னை உதவி செய்யும், என்னிடத்தில் என்னை நடத்தும் ஆண்டவரே. Come fill my life. I need you. நீர் எனக்கு வேண்டும், என்னுடைய வாழ்க்கையை நீர் நிரப்புவீராக. We should also know that the Holy Spirit, he speaks. அது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிற ஒருவராய் இருக்கிறார். In Acts chapter 8 verse 29, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8ஆம் அதிகாரம் 29வது வசனம் விதமாக சொல்லுகிறது. the Holy Spirit said to Philip, go over and walk along beside the carriage. ஆவியானவர் பிலிப்புவை பார்த்து சொல்லுகிறார், ஆவியானவர் நீ போய் அந்த ரதத்துடனே சேர்த்துக்கொள் என்று சொல்லி பிலிப்பு உடனே சொன்னார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. The Holy Spirit, he speaks. பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழிநடத்துகிறவர் மாத்திரமல்ல, நம்மோடு கூட பேசுகிறவராகவும் இருக்கிறார். He not only speaks, he has a will.
அது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியானவர் ஏதோ பேசுகிறவராக மாத்திரமல்ல, அவர் நம்மை நடத்துகிறவராக, அவர் சித்தம் கொள்ளுகிறவராகவும் இருக்கிறார். In 1 Corinthians chapter 12 verse 11 it says, all these are the works of the one and the same Spirit, and he gives them to each one as he wills. அங்கே 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, இவைகள் எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். As he determines. அவர்தான் தீர்மானிக்கிறவர். You see, when we look at this above passage, it talks about the ministerial purpose, ministerial gifts. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற இந்த காரியங்கள் எல்லாம் ஊழியத்திற்கு கொடுக்கப்படுகிறதான கிருபை வரங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. But there are also other gifts which are not mentioned in the Bible, which is given by the Holy Spirit. ஆனால் இந்த இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதான கிருபை வரங்கள் மாத்திரமல்ல, இது இல்லாத अनेक கிருபை வரங்களையும் அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். Let's take for example hospitality, service to the community, and many other things. இங்கே ஒருவரை நாம் வீட்டோடு சேர்த்துக் கொள்ளுகிட்டு அவர்களை ஏற்றுக்கொள்வதற்கானது, வெளியே சென்று ஜனங்களுக்கு நாம் உதவி செய்வது, இப்படிப்பட்ட காரியங்களும் தேவனால் கிடைக்கப்பட்ட ஒரு வரப்பிரசாதமாக இருக்கிறது. அதுவும் தேவன் பகிர்ந்தளித்த கிருபையாகத்தான் இருக்கிறது. So I'm just wondering if you waited on the will, or if you waited for him to speak and for you to know what he wants to do in your life, not what you want to do, so that he can help you. அதாவது நீங்கள் செய்கிற காரியத்திற்கு அவர் உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு கூட அல்ல, அவர் விரும்புகிற காரியத்தை நீங்கள் செய்ய வேண்டும் என்பதற்காக பரிசுத்த ஆவியானவரே எங்களோடு கூட நீர் பேசும், நீர் விரும்புகிற காரியத்தை நாங்கள் செய்வதற்கு எங்களோடு கூட பேசும் என்றதான ஒரு காரியத்தை உடையவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். Most of the time we don't think him as a person who is next to us, so we don't wait on him, and we sometimes forget that he speaks. அதாவது நமக்கு பக்கத்திலே ஒருவர் நின்று கொண்டு இருக்கிறதை நாம் अनेक நேரங்களில் உணர்வது கிடையாது. நம்மோடு கூட ஒருவர் இருக்கிறார், நம்மோடு கூட அவர் பேசுகிறார் என்பதையெல்லாம் நாம் अनेक நேரங்களிலே அதை உணராதவர்களாய் காணப்படுகிறோம். Dear people of God, he speaks and he has a will. Wait on his presence and know that. அதாவது அவர் நம்மோடு கூட பேசுகிற தேவனாய் இருக்கிறார், அவர் சித்தத்தை நமது வாழ்க்கையிலே நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். அதற்கு தேவனுடைய பிள்ளைகள் காத்திருந்து அவைகளை பெற்றுக்கொள்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். Not only the Holy Spirit, he has a will, the Holy Spirit, he has feelings. அதாவது இயேசு கிறிஸ்து ஏதோ சித்தத்தை நிறைவேற்றுகிறவர், நமக்கு அதை கொடுக்கிறவர் என்று மாத்திரமல்ல, அவர் நமக்கு உணர்ச்சி பூர்வம் உள்ளவராய் இருக்கிறார், உணர்வுள்ளவராய் இருக்கிறார். How do I say that the Holy Spirit has feelings? எப்படி அவர் ஒரு உணர்ச்சி பூர்வமானவர் என்று சொல்லப்படுகிறது? Let's look at Ephesians chapter 4 verse 30. எபேசியருக்கு எழுதின நிருபத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது 4ஆம் அதிகாரம், எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரத்திலே அதில் இவ்விதமாக 30வது வசனத்திலே இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது, grieve not the Holy Spirit of God, with whom you were sealed for the day of redemption. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். So he has a feeling. அவருக்கு சந்தோஷம், துக்கம் என்கிறதான அந்த உணர்வுகள் அவருக்கு இருக்கிறது. We can sense when his heart is breaking. நமக்கு நம்ம அதை உணர்ந்தவர்களாய் காணப்பட வேண்டும். அவருடைய இருதயம் நொறுக்கப்பட்டதாய் இருந்தது, இருதயம் உடைக்கப்படுகிறது என்பதை எல்லாம் நாம் அறிந்தவர்களாய் காணப்பட வேண்டும். Dear people, I want to tell you something else right now. ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். We don't have to be afraid of demonic beings. அதாவது பிசாசின் காரியங்களுக்கு நாம் பயப்படுகிறவர்களாய் இருக்கக்கூடாது, பிசாசின் கிரியைகளுக்கு. If you're living right, it cannot do anything to you. அதாவது நீங்கள் இவ்விதம் ஒன்றும் நீங்கள் செய்ய வேண்டாம், நீங்கள் இவ்விதமாக வாழ்வீர்கள் என்றாலே போதும். You know, there is this new phrase which says when you go to the new level, there is a new devil. அதாவது ஒரு புது பழமொழி விதமாக சொல்லுகிறாங்க, நீ ஒரு லெவலுக்கு போனீங்கன்னா உனக்கு ஒரு புதிய இந்த லெவலுக்கு ஒரு பிசாசு இருப்பாங்கற மாதிரி. I want to tell you something. ஒரு காரியத்தை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். There is no devil in your level
when you're walking in the glory of God. Say amen. நம்ம எல்லாரும் உற்சாகமா சொல்வோம், நம்முடைய வளர்ச்சிக்கு தக்கதாக ஒரு பிசாசும் நம்மை கிரியை செய்ய முடியாது. காரணம் என்னவென்றால் நாம் தேவனுடைய மகிமையிலே வளருகிறவர்களாய் இருக்கிறோம். Lift your hands and say amen. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? ஆமென். There is no devil in your level. உன்னுடைய வளர்ச்சியை ஒரு பிசாசினாலும் தடுக்க முடியாது, ஒருவனும் தடை செய்ய முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பிசாசும் வளர முடியாது. Amen. Because we are walking in the glory of God. ஏனென்றால் நாம் தேவனுடைய சித்தத்திலே, தேவனுடைய மகிமையிலே, தேவனுடைய அந்த மகிமைக்குள்ளாக நாம் நடத்தப்படுகிறவர்களாய் இருக்கிறோம். So you don't have to be afraid of demonic beings. பிசாசின் கிரியைகளை குறித்து, பிசாசின் வல்லமைகளை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. The second thing is you don't have to be afraid of people. நீ அது மாத்திரமல்ல, ஜனங்களை பற்றியும் உனக்கு விரோதமாக செயல்படுகிற ஜனங்களை பற்றி நீ பயப்பட வேண்டாம். The only thing you have to do is you have to please God and not humans. மனிதரை பிரியப்படுத்துகிறவர்களாக அல்ல, நாம் தேவனை பிரியப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். Now this doesn't mean that you don't consider others. அதற்கென்று நான் சொல்லுகிற அர்த்தம் நீங்க மத்தவங்களை கரிசனை காட்டாதீங்க, மத்தவங்களை கனம் பண்ணாதீங்கங்கிற அர்த்தத்தில் அல்ல. This doesn't mean that you have to hate others. மத்தவங்களை எல்லாம் நீங்க துச்சமா நினைச்சு கொள்ளணும், மத்தவங்களை நீங்க குற்றப்படுத்தணும் அப்படிங்கறதான எண்ணத்தோடு கூட நான் சொல்லவில்லை. Also it doesn't mean that you should not care about others. அதாவது நீங்கள் மற்றவர்களை கவனித்துக் கொள்ளக்கூடாது, மற்றவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடாது, மற்றவர்களை கரிசனை காட்டக்கூடாது என்றதான எண்ணத்திலும் நான் சொல்லவில்லை. It means that you need to fear God and not man. அதாவது மனுஷனுக்கு பயப்பட வேண்டாம், தேவனுக்கு பயப்படுங்கள் என்று சொல்கிறேன். மனுஷனுக்கு, மனிதனுடைய காரியங்களுக்கு, மனித கிரியைகளுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம், தேவனுக்கு பயப்படுங்கள் என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். We cannot be intimidated by man. அதாவது மனிதனுக்கு பயப்படுகிற பயம் நமக்கு தேவையில்லை. You see, for example, I am a talented person. Let's take for an example. ஒருவேளை நாம எல்லா டாலண்டும் உள்ள ஒரு மனிதனாக நான் இருக்கலாம். So I'm standing in front, I'm trying to do all the works because that's what God has given me and I'm trying to glorify God. அதாவது தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டு நீ முன்னாலே இருந்து காரியங்களை செய்து கொண்டிருக்கலாம். And someone from there, they say that, hey, just because you're so talented, you're trying to show off with all these things. ஒருவேளை உன்னை மற்றவர்கள் உன்னை கேவலப்படுத்தும் வண்ணமாக, உன்னை குற்றப்படுத்தும் வண்ணமாக முன்னால நின்று கொண்டு உனக்கு ரொம்ப எல்லா டேலண்ட் இருக்குன்னு ரொம்ப பெரிய இவனாட்டா வெளியே காமிச்சுக்கிறியா அப்படின்னு சொல்லலாம். Then I think, okay, maybe there is something which I don't know that person has said. Okay, next time I'm going to let other people come and do that work. அதாவது ஒருவேளை அவர் சொல்லுகிறதுனால எனக்கு ஏதோ ஒண்ணும் தெரியாதாட்டா இருக்குது, நம்ம செஞ்சது சரியில்லை, அதனால நம்ம இதை விட்டுறலாம், வேற யாராவது இந்த வேலையை கொடுத்து நம்ம ஒதுக்கிடலாம் அப்படி நம்ம நினைக்க கூடாது. So I see other people working and I'm sitting there. மற்றவர்கள் அந்த வேலைகளை செய்யும் போது நான் அங்க சும்மா உட்கார்ந்து கொண்டிருந்தா, and suddenly some other person says that, hey, just because he's talented, he's not working, he's letting other people work and he's just sitting and he's not using the talents what God has given him. அப்படி இருக்கும்போது இன்னொருவர் வந்து சொல்லுவாரு, பாரு எல்லா டேலண்டும் இருக்குது, எல்லா திறமையும் இருக்குது, அவங்கள வேலை செய்ய வச்சுட்டு இவன் இதெல்லாம் தெரிஞ்சவன் சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கிறான் பார், ஒண்ணுமே தெரியாதவனாட்டா சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கிறான் பார் என்று மற்றவர்கள் அப்படி சொல்லுவார்கள். So people will continue to speak either this or that. ஒருவேளை நீ வேலை செஞ்சாலும் உன்னை குற்றமா பேசலாம், வேலை செய்யலைனாலும் உன்னை ஜனங்க குற்றமா பேசுவாங்க. What we need to be aware is that we should not hurt the Holy Spirit. ஆகவே நம்ம ஜனங்கள் இப்படி பேசுறாங்கன்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஒருபோதும் குற்றப்படுத்துகிறவர் அல்ல, அவர் ஒருபோதும் கீழே தள்ளுகிறவர் அல்ல. Always we should remember that we should please the Holy Spirit and not man. மனிதனை அல்ல, மனிதனை திருப்திப்படுத்துவதற்காக, மனிதனை பிரியப்படுத்துவதற்காக அல்ல, தேவனை மகிமைப்படுத்துவதற்காக கர்த்தர் நமக்கு கொடுத்த தாளந்துகளை நாம் சரியான விதத்திலே செயல்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும். Today if you're listening to this, if you've been fearing man, what will they say? What will he say? May the Spirit of God strengthen you. அதாவது ஒருவேளை நான் இந்த செய்கிற காரியத்தை குறித்து மனிதர்கள் இதை சொல்லுவார்களா அதை சொல்லுவார்களா என்று பயந்து கொண்டிருக்கிற கருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருடைய வார்த்தை உனக்கு நேராக கடந்து வருகிறது. பரிசுத்த ஆவியானவரால் நீ இந்த நாளிலே பலப்படுவாயாக. The only thing you need to worry and fear is that if you would hurt the Holy Spirit. நீ பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிறவராய் காணப்படுகிறாயா, பரிசுத்த ஆவியானவரை மகிமைப்படுத்துகிறவராய் காணப்படுகிறாயா என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். That's the only thing should be in our mind. அது நம்முடைய மனதை பொறுத்துதான் காணப்படுகிறது.
not only the Holy Spirit has feelings, but he can also fellowship. அவ பரிசுத்த ஆவியானவர் ஏதோ உணர்ச்சி பூர்வமாக துக்கப்படுகிறவர் மாத்திரமாக அந்த மாதிரி மாத்திரமல்ல, அவர் நம்மோடு கூட ஐக்கியம் கொள்ளுகிறவராக இருக்கிறார். In 2 Corinthians chapter 13 verse 14 it says, may the grace of the Lord Jesus Christ, the love of God and the fellowship of the Holy Spirit be with you all. நாம் கூறுகிற ஆசீர்வாதத்திலேயே அது அடங்கி இருக்கிறது. இங்கே 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Remember, we are learning about who is the Holy Spirit. நல்லா ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், பரிசுத்த ஆவியானவர் யார் என்பதை பற்றி நாம் இங்கே பேசிக் கொண்டிருக்கிறோம். David Digga said like this. டேவிட் டிகா என்று சொல்லக்கூடிய ஒரு விதமாக சொன்னார், he has feeling, it is possible that he can be hurt. அதாவது அவரை நாம் துக்கப்படுத்தும் பொழுது அவர் மனஸ்தாபப்படுகிறவராய் இருக்கிறார் என்று சொன்னார். அவருக்கு அந்த ஃபீலிங் இருக்கிறது. He has a will, it is possible that he can be resisted. அவருக்கு அதாவது உணர்ச்சி பூர்வமான காரியங்கள் இருக்கிறது. அவர் தன்னைத்தானே ஒதுக்கிக் கொள்வதற்கான அந்த உணர்ச்சி பூர்வமான காரியங்கள், உணர்வு, நம்ம அவருக்கு உணர்வு இருக்கிறது. நம்ம அவரை எதிர்த்துக்கொள்ளும், நம்ம அவரை எதிர்க்கலாம். அவருக்கு வில் இருக்கு, ஆனா நம்ம அவரை எதிர்க்கலாம். அவர் எதிர்க்கத்தக்கதா, அதாவது அவருக்கு எல்லா அதிகாரமும் இருக்கிறது. அதிகாரம் இருந்தாலும் நாம் அவருக்கு எதிராக நிற்கும் போது அவருக்கு அந்த உணர்வு இருக்கிறது. He has a voice and he can be ignored. அதாவது அவருக்கு எல்லா விதமான திறமைகளும் இருந்தாலும் அவரை நாம் வெறுக்கவும் நம்மால முடியும். He has a desire to fellowship, but he can be rejected. அவருக்கு ஐக்கியம் கொள்ளக்கூடியதான, அன்பு காட்டக்கூடியதான தன்மை அவருக்கு இருக்கிறது. ஆனால் நாம் அதை நிராகரிக்க நம்மால் முடியும். He is a person and he can be disrespected. அதாவது அவர் அந்த மனிதன் தகுதி அற்றவராக ஒருபோதும் இல்லை. He is a person, he can be disrespected. அவரை நாம் தகுதியற்றவராக நாம் மாற்ற முடியும். ஏனென்றால் ஆழ்த்தத்துவம் உள்ளவராய் இருக்கிறார். அந்த ஆழ்த்தத்துவத்தை உடையவராய் இருக்கிறபடினாலே அவரை நாம் தகுதியற்றவராக, ஒரு ரெஸ்பெக்டட் கொடுக்காதவராக நாம் அவரை மாற்ற முடியும். Okay, listen, this is very important. Holy Spirit is a personal being. அதாவது நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. பரிசுத்த ஆவியானவர் ஒரு தனித்தன்மை வாய்ந்தவர். He has a will, he can fellowship, he can speak, he is a person. அவருக்கு சித்தம் கொள்ளக்கூடியதான வல்லமை இருக்கிறது, அவருக்கு பேசக்கூடியதான வல்லமை இருக்கிறது, அவருக்கு உணரக்கூடியதான வல்லமை இருக்கிறது, அவருக்கு அன்பு காட்டக்கூடியதான வல்லமை அவருக்கு இருக்கிறது. The second part what we're going to learn is that the Holy Spirit is distinct. அங்கே இரண்டாவது பகுதி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? தனித்தன்மை வாய்ந்தவராய் இருக்கிறார். In Trinity he is different in nature of the same kind. அதாவது ஒரே ஆழ்த்தத்துவத்தை உடையதிலே வித்தியாசமாக செயல்படக்கூடியதுதான் திருத்துவமானது. Listen, this is the Trinity is very important that we learn so that we could understand God and so that we could worship him in a better way. அதாவது தேவனை நாம் சரியான விதத்திலே அறிந்து கொண்டு, திருத்துவத்தை அறிந்து கொண்டு சரியான விதத்திலே அவரை ஆராதிக்க வேண்டியது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இருக்கிறது. And I believe this time of COVID and this, it's a good time to learn about God. இந்த கோவிட் காலங்களிலே தேவனை அதிகமாக அறிந்து கொள்வதற்கு இதுவும் ஒரு பிரயோஜனமாய் இருக்கிறது. We are learning about the third person of the Trinity. Don't forget that. மறந்து விடாதீர்கள், மூன்றாவது நபராகிய பரிசுத்த ஆவியானவரை பற்றி நான் உங்கள் மத்தியிலே பேசிக் கொண்டிருக்கிறேன். Like I earlier said, in Trinity he is different in nature of the same kind. அதாவது ஒரே ஆழ்த்தத்துவத்தை உடையவராக இருக்கிறதான இந்த திருத்துவம் வித்தியாச விதமாக செயல்படுகிற ஒன்றாக இருக்கிறது. Let's say for an example, my dad is superior to me. என்னுடைய தகப்பனார் என்னை விட மேலானவர். But that doesn't mean that he is more human than me.
அதாவது என்னை விட அவர் மனுஷீகத்திலே வித்தியாசமானவர் என்பது கிடையாது. We both are humans. நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே விதமான மனுஷீகத்தை உடையவர்கள் தான். But his nature is different from my nature. என்னுடைய சுபாவத்திற்கும் அவருடைய செயல்பாட்டுக்கும் அவருடைய செயல்களுக்கும் என்னுடைய செயல்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. Listen to this carefully. நல்லா கவனிங்க. The Father, the Son and the Holy Spirit all are one. பிதா, குமாரன், பரிசுத்தாவியாகிய திருத்துவ தேவன் மூன்று பேரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். It is a fact. அது உண்மை, ஒன்றாய் இருக்கிறார்கள் என்பது உண்மை. But the Bible describes they are distinct from one another. ஆனால் பரிசுத்த வேதாகமம் சொல்கிறது ஒருவருக்கொருவர் எல்லா விதத்திலும் வித்தியாசமான காரியங்களை செய்யக்கூடியவர்களாய் இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Let's look at Matthew chapter 3 verse 16 and 17. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம். சாரி, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16வது 17வது வசனம். After his baptism, as Jesus came up out of the water, the heavens were opened and he saw the Spirit of God descending like a dove and settling on him. On verse 17 it says, and a voice from heaven said, this is my son whom I love, with him I am well pleased. இங்கே இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது, தேவ ஆவி புறாவை போல் இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. In this portion of scripture we see that the Father, the Son and the Holy Spirit all are together in one place. இங்கே ஒரே இடத்திலே மூன்று பேரையும் நாம் இங்கே பார்க்க முடிகிறது. பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியாகிய தேவன், மூன்று பேரையும் நாம் இங்கே ஒரு இடத்திலே பார்க்கிறோம். But they are being described as being distinct from one another. இங்கே ஒருவருக்கொருவர் வித்தியாச விதமாக இங்கே காட்டிக் கொள்கிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். Right? So if you are a believer, நீங்கள் விசுவாசிகளாய் இருந்தால் you will not deny that the Father is divine. ஏதோ நீங்கள் அவ்விதமாக ஏதோ பிதாவானவர் தெய்வத்துவமுடையவர், இதை நீங்கள் டினை பண்ண மாட்டீங்க. நீங்க அதை தனித்தனியா பிரிச்சு பேச மாட்டீங்க. பிதாவானவர் தெய்வத்துவமுடையவர். And you will not deny that the Son is divine. அதாவது குமாரன் தான் முக்கியத்துவம் வாய்ந்தவர், அவர் ஒரு தெய்வத்துவமுடையவர். But we will not deny. So when it is Father, we will not deny that he is divine. When we say Son, we will not deny that he is divine. அதாவது ஏதோ பிதாவானவர் ஒரு தெய்வத்துவமுடையவராய் இருக்கிறார், குமாரனானவர் ஒரு தெய்வத்துவமுடையவராய் இருக்கிறார் என்று சொல்லி அப்படி நாம் தனித்தனியாக பிரிப்பது கிடையாது. But when we say Holy Spirit is God, many believers sometimes I think it takes time for you to understand and keep him equally with the Father and the Son. அநேக நேரங்களிலே அநேக விசுவாசிகள் பரிசுத்த ஆவியானவரை இதே போல ஏற்றுக்கொள்வது கிடையாது. பரிசுத்த ஆவியானவர் மட்டும் ஏதோ தனிப்பட்ட ஒருவர், அவருக்கு இவர்கள் ரெண்டு போலதான ஒரு பவர் கிடையாது என்பதை போல அவரை தனித்து அவரை ஏற்றுக்கொள்வதில் தாமதிக்கிறார்கள், அவரை தனித்தவராய் பார்க்கிறார்கள். Because we always try to use the Holy Spirit as an energy. அதாவது பரிசுத்த ஆவியை உபயோகப்படுத்திக் கொள்ள ஒரு உணர்ச்சி பூர்வமாகத்தான் அதை செய்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். Most of the time we never realize that the Holy Spirit is God and he is close to us. அநேக நேரங்களிலே விசுவாசிகள் உணர்வது கிடையாது, பரிசுத்த ஆவி என்னும் தேவன் என் பக்கத்திலே இருக்கிறார், என்னோடு இருக்கிறார் என்பதை அவர்கள் உணர்வது கிடையாது. Dear people, he is the Lord. அவரே தேவனாய் இருக்கிறார். The Holy Spirit is the Lord. அவரே தேவனாய் இருக்கிறார். In 2 Corinthians chapter 3 verse 17, 2 கொரிந்தியர் 3:17 இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. Now the Lord is that Spirit, and where the Spirit of the Lord is, there is liberty. 2 கொரிந்தியர் 3:17 அவரிடம் சொன்ன வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 3:17 கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. Amen. Hallelujah. Have you ever thought that the Holy Spirit is the Lord?
தேவ பரிசுத்த ஆவியானவர் தெய்வத்துவத்தை உடையவர் என்பதை நீங்கள் நம்புகிறீர்களா? We always worshipped Jesus, Lord and Father, but when it comes to Holy Spirit, I don't know, we don't consider him in a level as the same as the Father and the Son. அநேக நேரங்களிலே இன்றைக்கு அநேக விசுவாசிகள், அநேக கிறிஸ்தவர்கள் பிதாவாகிய தேவனே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாகிய தேவனே என்றுதான் சொல்லுகிறார்களே தவிர பரிசுத்த ஆவியாகிய தேவனே என்று சொல்லுவது கிடையாது. பரிசுத்த ஆவியானவரை அந்த தெய்வத்துவத்தினுடைய சமமான நிலைமையிலே வைத்து பார்ப்பது கிடையாது. You know who is this Holy Spirit? யார் பரிசுத்த ஆவியானவர்? This Holy Spirit is omniscient. பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லுகிறவர் எல்லாம் அறிகிற ஒருவராய் இருக்கிறார். He knows everything. அவருக்கு எல்லாம் தெரிந்த ஒருவர், எல்லாவற்றையும் அவர் ஆராய்ந்து அறிகிற ஒருவராய் இருக்கிறார். He is all knowing God. எல்லா தெய்வத்துவமும் அவருக்குள் அடங்கி இருக்கிறது. Scripture says for his spirit searches out everything and shows us God's deep secrets. தேவனுடைய தெய்வீக ரகசியங்கள் அனைத்தையும், தெய்வத்துவத்தை முழுவதையும் பரிசுத்த ஆவியானவரின் மூலமாக நமக்கு வெளிப்படுத்தி காட்டப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவர் அனைத்தையும் நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறவராய் இருக்கிறார் என்று நாம் அங்கே உணர்ந்திருக்கிறோம். He is the mind of Christ. கிறிஸ்துவினுடைய சிந்தையாக பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். Also the Holy Spirit is omnipotent. அது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியானவர் எல்லா சர்வ வல்லமை உள்ளவராய் அங்கே காணப்படுகிறார். When we look at Luke chapter 1 verse 35, லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 35வது வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது. The Holy Spirit will come upon you and the power of the Most High will overshadow you. தேவதூதன் அவருக்கு பிரதியுத்தரமாக பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிலையிடும் என்று அங்கே சொல்லுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். The Holy Spirit is the power of the Most High. பரிசுத்த ஆவியானவருடைய பலன், பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை என்று அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. In other words, He is the power of God. தேவனுடைய வல்லமையாய் இருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர். So we saw that the Holy Spirit is the omniscient of God who searches everything and shows us God's deep secrets. அவர் தெய்வத்துவத்தினுடைய சகலத்தையும் அறிந்தவராய், எல்லாவற்றையும் அறிகிற ஒருவராய் இருக்கிறார். We saw that the Holy Spirit is omnipotent, who is all powerful, who is the power of God. சகல சர்வ வல்லமை உள்ளவராய், எல்லாவற்றையும் அறிந்தவராய், சகலத்திற்கும் வல்லமை உள்ளவராய் அவர் இருக்கிறார். Also the Holy Spirit is omnipresent. சகல வியாபியாகவும் அவர் இருக்கிறார். எல்லா இடங்களிலும் இருக்கிறதான சகல வியாபியாகவும் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். In Psalm 139:7 it says, I can never escape from your spirit. I can never get away from your presence. இங்கே சங்கீதக்காரன் விதமாக சொல்லுகிறார், கர்த்தாவே உம்முடைய ஆவிக்கு மறைவாக நான் எங்கே போவேன், உம் சமூகத்தை விட்டு நான் எங்கே ஓடுவேன் என்று இங்கே சொல்லுகிறார். He is an all knowing God. எல்லாவற்றையும் அறிந்த தேவனாய் இருக்கிறார். He is an all powerful God. எல்லாவற்றையும் நமக்கு தெரிவிக்கிற தேவனாய் இருக்கிறார். He is always present with us. நம்மோடு கூட அவர் நடக்கிற ஒருவராய் இருக்கிறார். Amen. Hallelujah. 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 So we learned that the Holy Spirit is personal. நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், பரிசுத்த ஆவியானவர் தனித்தன்மை வாய்ந்தவர். He is distinct from the Father and the Son. அவர் சகல விதத்திலும் தெய்வத்துவத்தை உடையவராக இருக்கிறார். பிதாவாகிய தேவனைப் போல, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவைப் போல பரிசுத்த ஆவியானவர் தெய்வத்துவத்தை உடையவராக இருக்கிறார். He is divine. அவர் தேவனாகவே இருக்கிறார். By the way, this is the basis of the doctrine of the Trinity. திருத்துவத்தினுடைய ஒரு அஸ்திபாரமான உபதேசமாய் இருக்கிறது. பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியாகிய தேவன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுவது. You know, the basis of the doctrine of Trinity rests on these two truths. இந்த சத்திய, இந்த பரிசுத்த ஆவியானவருடைய சத்தியத்திலே ரெண்டு காரியங்கள் அடங்கி இருக்கிறது. The Holy Spirit is distinct from the Father and the Son. பரிசுத்த ஆவியானவர் பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவனிலிருந்து மாறுபட்ட ஒருவராய் காணப்படுகிறார். At the same way, the Holy Spirit is equally divine as the Father and the Son. அது மாத்திரமல்ல, அதே வல்லமையை பிதாவாகிய தேவனுக்குரியதான, பரிசுத்த ஆவியாகிய தேவனுக்குரியதான அதே வல்லமையை உடையவராக அவர் காணப்படுகிறார். This Holy Spirit, who is distinct and equally divine, wants to have a fellowship with you.
அந்த அதே வல்லமை உடையதான பிதாவாகிய தேவன் குமாரனாகிய தேவனுடைய அதே வல்லமை உள்ளதான அந்த பரிசுத்த ஆவியானவர் உன்னோடு கூட ஐக்கியம் கொள்ள விரும்புகிறார். I want you to take 2 Corinthians chapter 13 verse 14 again. மறுபடியுமாக 2 கொரிந்தியர் 13:14 நான் சொல்ல விரும்புகிறேன். May the grace of the Lord Jesus Christ and the love of God and the fellowship of the Holy Spirit be with you all. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் உங்களோடு கூட இருப்பதாக. Fellowship with the Holy Spirit, which means that he wants to have a friendship with you. அங்கே பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் என்று சொல்லப்படும் பொழுது அவர் உன்னோடு கூட ஒரு நண்பனை போல உன்னோடு கூட ஐக்கியம் கொள்ள அவர் விரும்புகிறவராய் இருக்கிறார். So where is God? Where is the Father? பிதாவானவருக்கு In Revelation it says that he is seated on the throne. இங்கே வெளிப்படுத்தின விசேஷத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அவர் பரலோகத்திலே வீற்றிருக்கிறார். So where is the Son? குமாரன் எங்கே இருக்கிறார்? He is seated at the right hand of the Father. பிதாவின் வலது பாரிசத்திலே வீற்றிருக்கிறார். So who is here with us? இங்கே நம்மோடு கூட இருக்கிறவர் யார்? It is the person of the Holy Spirit. தனித்தன்மை வாய்ந்ததான பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு நம்மோடு கூட நமது மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். He is the presence of God in your life. தேவனுடைய பிரசன்னத்தை உன் மத்தியிலே வெளிப்படுத்தி காட்டக்கூடிய வல்லமையுள்ள பரிசுத்த ஆவியானவர் உன் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். He is the omniscient of God. தேவனுடைய எல்லாவற்றையும் அறிகிற அறிவை உடையதான பரிசுத்த ஆவியானவர் உன் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். He is the omnipotent God. சர்வ வல்லமை உள்ளவராய் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் உன் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். He is the omnipresent of God. சகல வியாபியாய் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் உன் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். He dwells with you and desires to have a fellowship with you. அவர் உன்னோடு கூட இருந்து உன்னை கனப்படுத்தும்படியாய் உன்னோடு ஐக்கியம் கொள்ளும்படியாய் அவர் விரும்புகிறார். This is not a distant God, இது ஏதோ தேவனை விட்டு தூரமான ஒரு காரியம் அல்ல, but a close personal fellowship. அவர் நம்மோடு கூட தனிப்பட்ட விதத்திலே நம்ம நெருங்கிய ஐக்கியத்தை உடையவராய் காணப்படுகிறார். Day by day, moment by moment. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடத்திலும் ஒவ்வொரு நேரத்திலும் அவர் நம்மோடு கூட ஐக்கியப்படுகிறவராய் இருக்கிறார். You can have this friendship with this God. அவரோடு கூட நீங்கள் நண்பர்களாக நல்ல ஐக்கியம் உள்ளவராக பழக விரும்புகிறீர்களா? You need to do only one thing. ஒரே ஒரு காரியத்தை செய்யுங்கள். You need to walk in that awareness. அந்த தெளிந்த புத்தி உள்ளவராய் நீங்கள் அவரோடு கூட நடந்து கொள்ளுங்கள். He loves you. He is with you. அவர் உங்களை நேசிக்கிறார். அவர் உங்களோடு கூட இருக்கிறார். He desires fellowship with you. அவர் உங்களோடு கூட ஐக்கியம் கொள்ள அன்பு கொள்ள அவர் விரும்புகிறார். You can have this fellowship. அந்த ஐக்கியத்திலே நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். Let's close our eyes and look to the Lord in prayer. ஆண்டவரே, இந்த ஐக்கியம் எனக்கு வேண்டும், இந்த அன்பு எனக்கு வேண்டும், பரிசுத்த ஆவியானவர் எனக்கு வேண்டும் என்று சொல்லி கண்களை மூடி நாம் ஜெபிக்க ஆரம்பிப்போம். Everyone close your eyes. எல்லாரும் கண்களை மூடுவோம். He is sitting by your side. பக்கத்திலே அவர் அமர்ந்து கொண்டிருக்கிறார். He wants to inspire you in your prayers which comes from deep within. உன்னுடைய ஜெபத்தை அவர் உற்சாகப்படுத்த, உன் ஜெபத்திலே அவர் மகிழ்ச்சி உள்ளவராய், உன் ஜெபத்தை அவர் ஏற்றுக்கொண்டவராய் உன் பக்கத்திலே அவர் வந்திருக்கிறார். He wants to make you more like Christ. கிறிஸ்துவை போல நீ மாற வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். He wants to help you overcome the sin and walk in holiness. பாவத்திலிருந்து நீ விடுதலை பெற்று பரிசுத்தத்திலே நடக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். Just because we are in lockdown doesn't mean that we should not do evangelism. He will give you the boldness to do evangelism. அதாவது இந்த லாக்டவுன் நாட்களிலே நான் சுவிசேஷத்தை அறிவிக்க முடியவில்லையே என்று நீ கவலையோடு கூட காணப்படுகிறாய். சுவிசேஷத்தை அறிவிக்கத்தக்கதான தேவ வல்லமையை பரிசுத்த ஆவியானவர் உனக்கு கட்டளையிடுவார். He is the true companion to every believer. எல்லா விசுவாசிகளோடும் அவர் இரக்கமுள்ளவராய், மன உருக்கமுள்ள துணையாளராய் அவர் காணப்படுகிறார். Hallelujah. Hallelujah. Just lift your hand and wait on his presence. கரங்களை உயர்த்தி அவருடைய பிரசன்னத்துக்கு நேராக நாம் காணப்படுகிறோம். ஓ ஹalleluya. Give you glory, Lord. மகிமை. Holy Spirit, you are here with us. ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருப்பதற்காக ஸ்தோத்திரம். பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே,
பனி போல பெய்யும் பரிசுத்தரே மழையாக பொழியும் ஆவியே. கரங்களை உயர்த்தி ஆவியே ஆவியே மழையாக பொழியும் ஆவியே. ஆவியே ஆவியே மழையாக பொழியும் ஆவியே. பனி போல கேளுங்க பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்தரே மழையாக பொழியும் மழையாக பொழியும் ஆவியே. உன் வாழ்க்கையிலே மூன்றாவது நபராகிய பரிசுத்த ஆவியானவர் தெய்வத்துவத்தை உடையவராய், தேவ வல்லமை உள்ளவராய் மத்தியிலே அசைவாடிக் கொண்டிருக்கிறார். நல்ல ஒரு தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்டோம். பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்காதவர்கள் இந்த நேரத்திலே இடம் கொடுங்கள். ஆண்டவரே, உம்மால் நான் நடத்தப்பட வேண்டும், உம்மால் நான் நடத்தப்பட வேண்டும். சங்கீதத்திலே வாசிப்போம், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தரணும். உடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. ஒரு இந்த நல்ல ஆவியானவருக்கு ஒப்புக் கொடுங்கள். அவர் உங்களை நடத்துவார், அவர் உங்களை ஆதரிப்பார், அவருடைய நண்பர், அவர்களோட ஐக்கியம் கொள்ள விரும்புகிறவர். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் இந்த நாட்களிலே என்ன செய்வதென்று தெரியாமல் கலங்கிக் கொண்டிருக்கிற எங்களை, திகைத்துக் கொண்டிருக்கிற எங்களை, எங்களோடு கூட நீர் இருந்து நீர் எங்களை நடத்தும். நீர் இதை செய்யும் என்று நாங்கள் உமக்கு கட்டளை கொடுக்கவில்லை ஆண்டவரே. நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நீர் எங்களுக்கு கட்டளை தாரும். நல்ல ஒரு வார்த்தைகளை கேட்டு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவர்கள் வாழ்க்கையிலே என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நீங்கள் செய்ய ஒப்புக் கொடுங்கள். எல்லாரும் ஆண்டவரே, நீர் என் மத்தியிலே வந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். நான் ஏற்றுக்கொள்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கித்த அருமையான கர்த்தருடைய தாசன் ஜோஷுவாவை கர்த்தர் ஆசீர்வதியும். ஜோஷுவாவுக்கு தேவையான பலனை தாரும். இன்னும் அநேக சத்தியங்களை எங்களுக்கு விளக்கி சொல்ல கர்த்தர் உதவி செய்யும். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எங்கள் விசுவாசிகளுக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்காக எங்கெல்லாம் இந்த சத்தத்தை கேட்கிறார்களோ ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர்களை வழி நடத்துவீராக, பாதுகாத்துக் கொள்வீராக. நன்மையும் கிருபையும் தொடர உதவி செய்யும். ஆசீர்வதித்து நடத்தும். ஒரு புதிய மாதத்திலே நாங்கள் புதிய ஆண்டவரே பலத்தோடு கடந்து போக கர்த்தர் உதவி செய்யும். பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் மகிமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்துதி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்துதி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்துதி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் அவருடைய ஃபெலோஷிப்பும் அனைத்தும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம்மை பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வருகிற 1ஆம் தேதி காலை 6 மணிக்கு வாக்குத்தத்த கூட்டம் இருக்கும். அடுத்த வாரத்திலே ராபோஜன ஆராதனை இருக்கும். கர்த்தர் அதற்குள்ளாக ஆலயம் திறக்கப்படும் என்றால் நாம் ஒருமித்து இங்கே பங்கெடுக்கலாம். எல்லாவிட்டால் உங்கள் வீடுகளில் நீங்கள் பங்கெடுங்கள். கர்த்தருக்கு சுத்தமானால் லாக்டவுன் கொஞ்சம் தளர்த்தப்படுமையானால் உங்கள் வீடுகளில் வந்து சந்தித்து உங்களுக்கு ராபோஜனம் கொடுக்க விரும்புகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.